ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான பாலக்கீரை குழம்பு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோடய ஸ்டைலில். அதுக்கு நீங்கள் குக்கர் எடுத்துக்கினாலும் சரி, நான் குட்டி சட்டி எடுத்திருக்கேன். சட்டியில் நான் 1 லிட்டர் தண்ணி ஆட்ட விட்டுருக்கேன். தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சிறுபருப்பு பாசிப்பருப்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு 50 கிராம் அதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பல் பூண்டு, பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டிருக்கேன். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் நல்லா கலந்துட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும். இதில் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டிங்கன்னா பொங்கி வராது. விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பாலக்கீரை நான் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை க்ளீன் பண்ணதை அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு கரெக்டாக கீரை போட்டு 10 நிமிஷம் தான் கொதிக்கணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா கீரை நல்லா அழகாக பஞ்சு மாதிரி வெந்துடும். இந்தளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா மசிச்சிருங்க. நான் சட்டின்றதுனால சட்டியில் நல்லா மத்து வச்சு மடித்து எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு வடகம் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பராக